எவ்வளோ சொல்லியும் வந்து வீட்டில் உள்ளவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எப்பவும் போல் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே கேட்குறாங்க நம்ம சக்தி, அப்போது அந்த பொண்ணு வந்து உனக்கு யாருன்னு தெரியுமா பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி எதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து யோசிச்சுட்டு வந்து அந்த பொண்ணும் இவரும் ஒன்றா தானே சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு பொண்ணு வந்து இல்லை எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு, அப்பாடா தப்பிச்சோம், இல்லைன்னா இவ ஏதாவது சொல்லி வளரிருப்பாளே, அப்போ இவ வளரணுன்னா யார் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கார் சுந்தரம். அடுத்து வந்து அவள் தான் சொல்லிட்டால ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு இவ சொல்கிறதெல்லாம் போய் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு சக்தி வந்து பொண்ணு எப்போவுமே போய் சொல்ல மாட்டா, அவள் உண்மை மட்டும் தான் பேசுவா, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு சுந்தரம் யோசிக்கிறாரு, ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவானோ, இவனுக்கு என்ன தெரியும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து பொண்ணியை பார்க்குறாரு, எல்லாம் பண்ணணும், என்ன நீ என்ன சொல்லி நம்பலையா, அந்த மாதிரி இமேஜ் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், யார் என்ன சொன்னாலும் என்னை பற்றி நம்பவே மாட்டாங்க, நீ என்னை பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு உன் வேலை என்னமோ இப்போ பாரு, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எதுக்கு பார்த்துட்ருக்க அப்படின்னோடனே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், எத்தனை பொண்ணுங்க கூட சுற்றுனீங்க, அவங்கக்கிட்டலாம் என்னென்ன வேலை பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறது, என்னென்ன வேலை பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் நான் சொன்னால் இவங்க மேலே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை பற்றின ஆதாரங்கள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வருவேன், அப்போ வந்து ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நம்பி தானே ஆகணும், அதையும் பார்க்கலாம், அவங்ககிட்ட ஆதாரம் இல்லைல்ல எப்படி நம்புவாங்க அப்படின்றாரு. கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வருவேன், அந்த ஆதாரத்தை காட்டி இவங்க எல்லாரையும் நான் அன்னைக்கு வந்து உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க இவங்க அப்படின்றாரு. ட்ரை பண்ண பொண்ணி, என்னை பற்றி ஒன்றுமே உன்னால் ப்ரூவ் பண்ண முடியல பார்த்தியா, நீ ஆதாரத்தையே காமிச்சாலும் அதை எப்படி பல்ட்டி அடிக்கணும்னு எனக்கு தெரியும், பார்க்கலாம் நீங்கள் என்ன பல்ட்டி அடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த பொண்ணுங்க கூட சுற்றுறதுக்கெல்லாம் ஒரு முடிவு நான் கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு யோசிக்கிறாரு சுந்தரம், ஒரு வேளை இவ என்ன பண்ணுவா, ஒரு வேளை நம்மளை பற்றி ஏதாவது ஃபோட்டோஸ் இவ கையில் இருக்குமோ, எதுக்கும் இவகிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா ஏதாவது ஃபோட்டோ எடுத்து காமிச்சு அப்புறம் பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டாருன்னா நம்ம எப்படி தப்பிக்கிறது, அது ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், இதை முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி இவ ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வைக்கணும், பவானிக்கிட்ட சும்மா நாசுக்காக ஏதாவது ஒன்று சொல்லி வைக்கணும் பொண்ணியை பற்றி, அப்போ தான் பொண்ணு என்ன பண்ணாலும் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பொண்ணு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அந்த டைம் சக்தி வராரு. பொண்ணு எனக்கு தெரியும் பொண்ணு, என் மாமா ஏதோ தப்பு பண்ணுறாரு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு புரியுது பொண்ணின்னொன்னே, உங்களுக்கு அது புரிஞ்சுது ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தையாவது உங்களுக்கு புரிஞ்சுதில்ல அப்படின்றாங்க. அது வந்து பொண்ணி, ஆமாம் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் நம்ப மாட்டீங்கல்ல, இந்த விஷயத்தையாவது என்னை நம்புறேன்னு சொல்கிறீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பொண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் நீ போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னோடனே, ஓ இந்த விஷயத்தை தான் போய் சொல்ல மாட்டேன், மற்றபடி நான் எல்லா விஷயத்துக்கும் போய் சொல்லுவேனா அப்படின்றாங்க. என்ன பொண்ணு இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படிங்க பேசுறது, இது வரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் கண்மூடித்தனமாக வந்து நம்புறதா இருந்தால் கண்டிப்பாக முன்னாடி நம்பியிருக்கணும், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஏதோ இந்த விஷயத்துக்கு சும்மா நம்புற மாதிரி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதிங்க, நல்லதே கிடையாது, முதல்ல இங்கேருந்து போங்க, அவர் மேலே இருக்க கோவத்தோட உங்கள் மேலே தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே, அது வந்து பொண்ணு ஏன் பொண்ணு இப்படிலாம் என் மேலே கோவப்படுற அப்படின்றாரு. இங்கே போங்க சக்தி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே போயிடுறாரு. அடுத்து வந்து சக்தி வந்து அவங்க அப்பா கிட்டே அண்ணன்கிட்டே பேசுகிறாரு. இங்கே பாருங்கப்பா, கண்டிப்பாக வந்து மாமா ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, அதனால தான் அந்த பொண்ணு வந்து அங்கே வெளியே ஓடி போயிருக்கா, ஆமாடா எனக்கு கூட சந்தேகமாக இருக்குது, இந்த வண்டியில் வரும்போது பின்னாடியே பார்த்துட்டே வந்தார், நான் கூட கேட்டேன் ஏன் மாப்பிள்ள பின்னாடியே பார்த்துட்டு வரீங்கன்னா, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஏதோ சொல்லி சமாளித்தார், அது மட்டும் கிடையாது அந்த கார்லேயே சுற்றி வந்துட்டு இருந்தார், அந்த காரை விட்டு அவர் வரவே வரல, எனக்கு என்னமோ பொண்ணு சொல்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது, அப்போது மாமா வந்து இவ்வளோ தப்பு பண்ணுறாரா, இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு இந்த வீட்டில் நல்ல மாதிரி வேஷம் போடுறாரு, விடவே கூடாது அவர் அப்படின்னோடனே, ஆமாடா இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், முதல்ல உங்கள் மாமா என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு விசாரி அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன், அக்காவோட வாழ்க்கை இருக்குடா பார்த்துக்கடா அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இங்கே வந்து சண்முகம் சொல்கிறாரு, எனக்கு தான் தெரியுமே அந்த ஆளை பற்றி, அந்த ஆள் சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே சக்தியை கண்டுபிடிச்சி சொன்னால், அப்போது நம்ம யாரும் நம்பலை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆளை பற்றி நம்மளுக்கு வெளுக்குதா, எனக்கு என்னமோ இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பானு தோணுது, என்ன சண்முகம் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அப்படி தான்ப்பா தோணுது, இந்த ஆள் பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, அதனால தான் அப்படி தோணுது அப்படின்னோடனே, நீ சொல்கிறது யோசிக்க வேண்டியது தான்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சந்திரசேகர். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொண்ணு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, எப்படியாவது அந்த ஃபோட்டோவை எடுக்கணும், அப்போ தான் அவங்ககிட்ட ஃபோட்டோ கொடுத்தா மட்டும்தான் இவங்களை பற்றி டீட்டெயில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாடகக்காரங்க ஃபோட்டோ எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வரும்போது கரெக்டாக வந்து அங்கே பவானியோட ரூம் வந்து திறந்துருக்கு, இவங்களோட ரூம் திறந்துருக்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு முடிவு பண்ணுறாங்க. இதோட முடியுது.